அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குலோப் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குலோப் ஜாம் ஊற வைக்கிறதுக்கான ஜீராவை ரெடி பண்ணிடலாம். 175 கிராம் ரெடிமேட் மிக்சடு குலோப் ஜாம் பவுடருக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக அந்த தண்ணியிலே 400 கிராம் சர்க்கரை. 400 கிராம் சர்க்கரையே போதும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் போட்டுக்கிறோங்க. சர்க்கரை போட்ட உடனே இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தண்ணியில் நல்லா சர்க்கரை கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஜீரா கொதிச்சு ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாம் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஆனால் மறந்துடாமல் இடையிடையே ஜீராவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. நான் இன்னைக்கு கிருஷ்ணா குலோப் ஜாம் மிக்சடு தான் எடுத்திருக்கேன். கிருஷ்ணா தான் வாங்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட்னாலுமே வாங்கிக்கிங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். அடுத்ததாக ஒரு காஞ்ச பாத்திரத்தில் இந்த மாவை ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு அதை கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா சல்லடை இருந்தால் சல்லடையில் சலிச்சுக்கிறோங்க. இதில் ரொம்ப கட்டி இல்லை, லைட்டாக 1-2 தான் கட்டியாக இருந்துச்சு. அதனால நான் சும்மா கையிலே உடச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் இல்லைன்னா தண்ணி ஏதாவது ஒன்று ஒரு 50 மில்லி அளவு எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. பாலில் பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கிறோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. 175 கிராம் மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு 50 மில்லி பால் தேவைப்பட்டுச்சு. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு திரும்பவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் அல்லது எண்ணெய் எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டு அந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எல்லா பக்கமும் இது மாதிரி தடவி விட்டுக்கிறோங்க. தடவிட்டு இப்போ நம்ம விரைவி வச்ச மாவை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போவே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஏற்கனவே நம்ம ஜீராக்காக வச்ச தண்ணி கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோங்க. அது கூடவே எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கிறோங்க, இல்லைன்னா வேணாம். நல்லா கொதிச்சு ஜீரா ரெடி ஆகட்டும். ரொம்ப பாகுபதமாக ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம்னு விட்டுறாதீங்க. ஒரு கம்பி பதம் கூட தேவையில்லை. நம்ம தொட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது மாதிரி லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். கரெக்டாக நான் சொன்ன பதத்துக்கு வந்த உடனே அதில் ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோங்க. புழிஞ்சு விட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம் அடுப்பில் இருந்து. அடுத்ததாக குலோப் ஜாம் பொரிக்கிறதுக்காக நான் 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெயிலையும் பொரிக்கலாம், நெய்யிலையும் பொரிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதில் பொரித்து எடுத்துக்கிறோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயிலாவது நெய்யாவது தடவிக்கிறோங்க. தடவி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறோங்க. நல்லா புஷ் பண்ணி அமுக்கி விட்டு பிடிங்க. அப்போ தான் இது மாதிரி உருண்டையாக வரும். எல்லா உருண்டைகளையும் ஒன்றா பிடிச்சிட வேணாம். ஓரளவுக்கு ஒரு தடவை போடுற மாதிரி கொஞ்சம் உருண்டைகளை பிடிச்சிட்டு எண்ணெயில் போட்டு விட்டுக்கிட்டு மீதியும் பிடிச்சிக்கிறோங்க. அப்படி ஒன்றா பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா காஞ்சி போயிடுச்சுன்னா வெடிப்பு விட்டுரும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். மாவு உருண்டையை எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒரு கையை இப்படி சுருக்கமாக வச்சுக்கிட்டு மாவை வச்சு இன்னொரு கையையும் அது மேலே சுருக்கமாகவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் கையை விரித்து வச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா எந்த ஒரு வெடிப்புமே இல்லாமல் பொரிச்சு எடுக்கும்போதும் நல்லா வரும். அது போலவே ஜீராவில் போட்டு எடுக்கும் போகும்போதும் வெடிச்சு இல்லாமல் அழகாக வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பிடிச்ச உருண்டை எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்திருக்குங்க. நான் சொன்னது மாதிரியே கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ எண்ணெயில் போட்டுருவோம். எண்ணெயும் சூடாயிடுச்சு.
அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக போட்டுக்கிறோங்க, மேலே தெரிக்காமல். நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகவே செய்யாது. எல்லா குலோப்ஜாம் உருண்டைகளையும் போட்டதுக்கப்புறம் கம்பியாவது கரண்டியாவது வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. நம்ம ரொம்ப நேரம் கழித்து எடுத்து விட்டோம்னா அடியிலேயே ஒரு பக்கம் மட்டும் கருகின மாதிரி ஆயிரும். கருகிராமல் பொன்னேரம் வர வர வெயிட் பண்ணலாம். இடையிடைய ஒரு தடவை திருப்பி மட்டும் விட்டுக்கிறோங்க. இந்த அளவுக்கு பொன்னேரமாக வந்த உடனே ஒரு வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தடவை குலோப்ஜாமை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் எண்ணெய் லைட்டாக சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்ததும் திரும்பவும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே குலோப்ஜாம் உருண்டைகளை போட்டு எடுத்துக்கிறோங்க. எனக்கு 175 கிராம் குலோப்ஜாம் மிக்சடு மாவை ஒரு 3 டைம் போட்டு எடுக்கிற மாதிரி வந்துச்சு. எல்லா குலோப்ஜாம் உருண்டைகளையும் இப்போ நம்ம போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம காய்ச்சி வச்ச ஜீராவில் இதை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு தடவை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இடையிடையே மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கரண்டியை நடுவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. குறைஞ்சது ஒரு 1 ஹவர்னாலும் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக வரும் குலோப்ஜாமு. குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்க வேணாம். நல்லா குலோப்ஜாம் ஊறினால நம்ம கரண்டி போடும்போது உடஞ்சிரும். அதனால இது மாதிரி 4 பக்கமும் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிடுங்க. அப்போ இந்த ஜீரா மேலே வர வரும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.